பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. டெல்லி சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சார யுக்திகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி மக்களவை தொகுதியில் 3வது முறையாக பிரதமர் மோடி போட்டியிடுகிறார். வாரணாசியில் போட்டியிட வாய்ப்பளித்த பாஜகவுக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர், காசியில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு 3வது முறையாக சேவை செய்ய ஆவலுடன் காத்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சர்கள் 34 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அமேதியில் ஸ்மிருதி இரானியும் மதுராவில் நடிகை ஹேமா மாலினியும் போட்டியிடுகின்றனர். மக்களவை தேர்தலில் போட்டியிட எம்பிக்கள் 33 பேருக்கு பாஜக மீண்டும் வாய்ப்பு வழங்கவில்லை. டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளில் 5 தொகுதிகளுக்கு பாஜக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் 4 புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகளுக்கு மக்களவை தேர்தலில் போட்டியிட பாஜக வாய்ப்பு வழங்கியுள்ளது. பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் புதுடெல்லி தொகுதியில் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சுரி ஸ்வராஜ் போட்டியிடுகிறார். மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் விதிஷா தொகுதியிலும், திரிபுரா முன்னாள் முதல்வர் பிப்லாப் தேப் மேற்கு திரிபுரா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். டெல்லியிலிருந்து திரும்பிய சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவரது மனைவி சிறப்பான வரவேற்பு அளித்தார். கேரளாவின் திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டியிடுகிறார். மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள அவர் முதலாக மக்களவையில் களம் காண்கிறார். காங்கிரஸ் எம்பி சசி தரூரின் தொகுதியான திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகரை பாஜக களமிறக்கியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானதை அடுத்து பாஜக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகளை பறக்க விட்டும் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிட்டிங் எம்பிக்கள் பலருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாததன் மூலம் பாஜக தனது தோல்வியை ஒப்புக்கொண்டிருப்பதாக உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். எம்பிக்கள் பலருக்கு பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாதது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் 43,051 மையங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் 57,84,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமது கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் உரிய நேரத்தில் நிறைவடையாததால் திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியவில்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கமளித்தார். இருப்பினும் அடுத்த ஓரிரு நாட்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசினார். இபிஎஸ் இல்லத்திற்கு தனது மகன் ஷியாம் உடன் சென்ற அவர் 2 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா சீட்டு கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக மகளிர் அணி துணைச் செயலாளராக காயத்ரி ரகுராம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் மலரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ் மொழியை பாதுகாக்க பிரதமர் மோடி தேவை என்றார். பிரதமர் மோடியின் பாஜக கட்சிதான் அழிந்து போகும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் முதல்வரின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றும் பிரதமரின் எண்ணம் ஈடேறப் போவதில்லை என்றும் கூறினார். தமிழ் மொழியை அதிகம் விரும்புவதாக கூறும் பிரதமர் மோடி, இந்தியாவின் ஆட்சி மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டியதுதானே என்று அமைச்சர் யவ வேலு கேள்வி கேட்டுள்ளார். விருதாச்சலத்தில் பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசிய அவர், ஹிந்தி மொழியில் உள்ள திட்டங்களின் பெயரை கூறி கிண்டலடித்து பேசினார்.
அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் தான் தொடர்ந்து இருந்து வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அதில் எந்த மாற்றமும் இல்லை என உறுதிபட கூறிய அவர், கூட்டணியில் இடைவெளி ஏற்பட்டால் அதில் நுழையலாம் என யாரும் காத்திருக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு மறைமுகமாக பதிலளித்தார். திருச்சியில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சி மாநில மாநாடு தொண்டர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மாநாட்டிற்காக பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்ததால் நிர்வாகிகள் ஏமாற்றமடைந்தனர். எண்ணூரில் அமோனியா கசிவால் மூடப்பட்ட உர தொழிற்சாலையை திறக்க 5 அமைச்சர்கள் 30 கோடி வீதம் பேரம் பேசுவதாக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று இவ்வாறு கூறினார். தமிழ்நாடு அனைத்து உற்பத்தியையும் கொடுக்கிறது, ஆனால் வரி பகிர்வுக்கு மத்திய அரசிடம் கெஞ்சிக் கொண்டிருப்பதாக திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் தெரிவித்தார். முதல்வரின் பிறந்த நாளை ஒட்டி அமைச்சர் சேகர்பாபு ஏற்பாடு செய்த முதல்வரின் மனிதநேய திருவிழாவில் பங்கேற்று இவ்வாறு கூறினார். பொதுமக்களிடம் அதிகாரிகள் இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என அமைச்சர் ஏவ வேலு அறிவுறுத்தியுள்ளார். கடலூரில் பொதுப்பணித்துறையின் புதிய கட்டடங்களை திறந்து வைத்தவர் அமைச்சர் சி.வி. கணேசனின் வேண்டுகோளுக்கிணங்க விருதாச்சலத்தில் தற்காலிக கோட்ட பொறியாளர் அலுவலகம் கட்டப்படும் என கூறினார். திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் நிறைவு பெற்றதாக டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்தார். கடந்த 75 ஆண்டுகளில் திமுகவை ஒழித்து விடுவோம் என்று சொன்னவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் என்றும், அப்படி சொன்னவர்கள்தான் காணாமல் போனதாகவும் திமுக அப்படியே இருப்பதாகவும் கூறினார். அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் பாஜகவில் இணைவதாக திமுக மற்றும் பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் வதந்திகளை பரப்பி வருவதாக எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஐடி விங் கூட்டத்தில் பேசிய அவர் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்ற கருத்து திணிக்கப்படுவதாக கூறினார். திமுக சார்பில் திருப்பெரும்பதூர் தொகுதியில் யார் போட்டியிட்டாலும் 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறினார். மேலும் கடுமையாக உழைத்து 6 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றும் பேசினார். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 44 மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் தொடர்ந்து 4வது வாரமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மின்சார ரயில் சேவை ரத்து காரணமாக சென்னையில் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பயணிகளின் வசதிக்காக 7 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. மத்திய அரசின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்ட இந்திய செயலிகள் மீண்டும் சேர்க்கப்பட்டன. நாக்ரி, 99 ஏக்கர்ஸ் உட்பட இந்திய நிறுவனங்களின் பல செயலிகள் திடீரென பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவை மீண்டும் சேர்க்கப்பட்டன. பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் பழங்குடியினரும் பட்டியலினத்தவரும் இடம்பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது என தமிழக சபாநாயகர் அப்பாவு கூறினார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் நடைபெறவிருந்த அணுமின் நிலைய பணியாளர்கள் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களுக்கு வேலை கோரி முற்றுகை போராட்டம் அறிவித்த நிலையில் ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தையில் இந்த முடிவெடுக்கப்பட்டது. பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ள கொங்குநாடு முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பெஸ்ட் ராமசாமிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் நல்லாட்சி தொடர பெஸ்ட் ராமசாமி உள்ளிட்டோரின் ஆதரவு வலு சேர்க்கும் என கூறியுள்ளார். பாஜகவிடம் ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை பதவியும் கேட்டதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் கூறினார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக குழுவினர் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இவ்வாறு கூறினார். தூத்துக்குடியில் திமுக எம்பி கனிமொழிதான் மீண்டும் போட்டியிடுவார் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஏரலில் நடந்த முதல்வரின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கனிமொழி எம்பிக்கு அளிக்கின்ற வாக்குகளில் எதிரிகள் டெபாசிட் இழக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாவடக்கத்தோடு பேச வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறினார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 2 தொகுதிகள் எவை என விரைவில் தெரியும் என்றும் தெரிவித்தார். ஒரு தனி நபருக்காக ஜாம்நகர் விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து கொடுக்கப்பட்டதாக மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் கூறினார். மதுரை பசுமலையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றவர் மக்களுக்காக மத்திய அரசு இயங்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். மிக்சி கிரைண்டரை அரசு இலவசமாக வழங்கியதால் தான் கஜானாவே காலியாக உள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் இதனை கூறினார். தென்காசி மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதிவாணனுக்கு திமுக ஆதரவாளர் அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியானது. சங்கரன் கோவில் அருகே சாயமலையில் கல்குவாரி அமையவுள்ள பகுதிக்கு சென்ற அவரை திமுக ஆதரவாளர் என கூறப்படும் ஐயாதுரை என்பவர் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. சென்னையை உலகத்தரம் வாய்ந்த மாநகராட்சியாக மாற்ற மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஆணையர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். தியாகராய நகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் திருச்சி செல்வதற்காக வந்தவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மனிதநேய ஜனநாயக கட்சியின் பெயர் கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க தமிமுன் அன்சாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவரது தலைமையில் பொதுக்குழு கூட்டப்பட்டதாக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை நந்தனத்தில் உள்ள வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வளாகத்தில் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பணியின் போது உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுகள் 7 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். தமிழகத்தில் உள்ள மற்ற தொகுதிகளை காட்டிலும் சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதனால் அவரது பிறந்த நாளை நன்றி அறிவிப்பு நாளாக சைதை பகுதி மக்கள் கொண்டாடி வருவதாக கூறினார். திமுக ஆட்சியில் எல்லாவற்றிற்கும் கருணாநிதி பெயரை வைப்பதாகவும், நாம் அசந்துவிட்டால் நமது வீட்டில் கூட கலைஞர் இல்லம் என எழுதிவிடுவார்கள் எனவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றினாரோ இல்லையோ குற்றவாளிகளை கட்சியில் சேர்க்கின்ற வேலையை சரியாக பார்ப்பதாக அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு பேசினார். நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் போல ஒரு சிலர் தமிழகம் மற்றும் திமுகவின் வரலாறு தெரியாமல் பேசி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக மற்றும் பாஜகவை கடுமையாக சாடி பேசினார். V3 ஆன்லைன் டிவி உரிமையாளர் குருஜி என்கிற விஜயராகவனை கோவை போலீசார் கைது செய்தனர். மை V3 ஆட்ஸ் நிறுவன மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த அவர் நெஞ்சுவலி காரணமாக மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சென்ற கோவை போலீசார் விஜயராகவனை கைது செய்தனர். மக்களவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் சங்கரன் கோவிலில் தென்மண்டல ஐஜி திடீரென ஆய்வு நடத்தி ஆலோசனை மேற்கொண்டார். டிஎஸ்பி சுதீர், இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்டோருடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினார். நாகப்பட்டினம் அருகே கொலை வழக்கில் சிக்கிய முக்கிய குற்றவாளியும் அவரது காதலியும் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். வேளாங்கண்ணியை அடுத்த செருதூர் சிங்காரவேலர் நகரைச் சேர்ந்த விக்னேஷ், தமிழரசி ஆகியோர் தூக்கிட்ட நிலையில் இறந்து கிடந்தனர். மதுரையில் கஞ்சா கடத்திய வழக்கில் பிரபல ரவுடி சபாரத்தினம் உள்ளிட்ட 5 பேருக்கு 14 வருட சிறை தண்டனை விதித்து மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேபோல மற்றொருவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து 6 பேரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் குழந்தைகளை தவிக்கவிட்டு மனைவியுடன் பாஜக நிர்வாகி தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வத்தலகுண்டில் மொபைல் கடை நடத்தி வந்த அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் சிவதர்ஷினி காதல் தம்பதிக்கு 10 வயது மகனும் 4 வயது மகளும் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடலில் குளித்தபோது ஆந்திரா கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மாயமான 4 பேரை தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் தேடி வருகின்றனர். அனந்தபூர், சித்தூர் பகுதிகளிலிருந்து வந்த இவர்கள் கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டனர். திருப்பூரில் அரசு ஊழியர்கள் என கூறி பொதுமக்களிடம் மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர். அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சுமார் 1 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் விளாச்சேரி கிராமத்தில் புதிதாக சாலை அமைக்கும் பணியில் தாமதம் என குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சொத்து தகராறில் இளைஞர்கள் சிலர் அத்துமீறி புகுந்து வீட்டை அடித்து நொறுக்கும் வீடியோ வெளியானது. மாந்துறையைச் சேர்ந்த மூதாட்டி மும்தாஜ் என்பவருக்கும் முகமது யூசுப் என்பவருக்கும் இடையேயான சொத்து தகராறில் மும்தாஜ் வீட்டை சுத்தி கடப்பாறையால் அடித்து நொறுக்கியுள்ளனர். விபத்து வழக்கில் நீதிமன்ற உத்தரவின்படி குறித்த காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத சூளகிரி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் திருட்டு நகை வாங்கியதாக கூறி அடகு கடை உரிமையாளரை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றதால் சக கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருச்செந்தூரில் நடைபெறும் ஐயா வைகுண்டர் அவதார திருவிழாவிற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். மேலும் விழா காலங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே விளையாட்டு மைதானம் அமைத்து தரக்கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிமல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கைகளில் வாலிபால்கள், கோப்பைகளை ஏந்தியபடி போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறையில் காபி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக பாலசுப்ரமணி, செயலாளராக மாணிக்கவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிளியூர் கிராமத்தில் அதிக அளவில் கரும்புகளை ஏற்றி வந்த டிராக்டர் மோதியதில் மின்கம்பம் முறிந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மின் விநியோகம் மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உரிமம் இல்லாமல் செயல்பட்ட கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களை விற்பனை செய்தால் கடைகளுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் எச்சரித்தனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே காவல்சேரி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட பூங்கா பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. பெண் கவுன்சிலர் சுசீலா சுரேஷ் பாபுவின் சொந்த செலவில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பூங்கா கட்டப்பட்டுள்ளது. சென்னை குன்றத்தூர் அருகே பழிக்கு பழியாக இளைஞரை கொலை செய்த மர்ம நபர்களை OMR சாலையில் போலீசார் மடக்கி பிடித்தனர். ஏரியாவில் யார் பெரிய ஆளாக வலம் வருவது மற்றும் இருவருக்கும் இருந்த முன் விரோதம் காரணமாக கொலை சம்பவம் அரங்கேறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையால் வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறி ஏராளமான வியாபாரிகள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கிரிவல பாதையை அடைப்பது தொடர்பான முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். டிராக்டோ எனப்படும் தமிழ்நாடு குளிர்சாதனம் பழுதுபார்க்கும் தொழிலாளர் அமைப்பின் 4வது மாநில மாநாடு சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் குளிர்சாதனங்களை பழுதுபார்ப்போருக்கு நல வாரியம், 60 வயதை எட்டிய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன.
திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை அருகே சாலையில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். அழகுமடை கிராமத்தில் உலாவரும் அந்த காட்டு யானை விவசாய நிலத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வெள்ளம்பி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். இதனை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். சீனாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சிக்கு பயணித்த சரக்கு கப்பல் மும்பை துறைமுகத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது. அணு ஆயுத மற்றும் நீண்ட தூர ஏவுகணை திட்டங்களுக்கு தேவைப்படும் பொருட்களை ஏற்றிச் செல்வதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து அதிகாரிகள் கப்பலை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். பாங்காங் மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் நினைவுச் சின்னங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர். தாய்லாந்தின் 4 நகரங்களில் இச்சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பாங்காங்கில் உள்ள மைதானத்தில் ஏராளமானோர் திரண்டு மனமுருக வழிபாடு நடத்தினர். செங்கடலில் சென்று கொண்டிருந்த ரூபிமர் என்ற சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். மாலுமிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 41,000 டன் சரக்கு பொருட்களுடன் கப்பல் கடலில் மூழ்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனந்த் அம்பானி ராதிகா திருமண ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில் MS தோனி தனது மனைவியுடன் எடுத்த புகைப்படம் வைரலாகி வருகிறது. பிளாக் அண்ட் பிளாக் லுக்கில் இருவரும் ஜோடியாக போஸ் கொடுத்த நிலையில் தோனி தனது ஸ்டைலை மெருகேற்றி வருவதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கு மும்பையைச் சேர்ந்த ஆர்ட் கேலரி அமைப்பாளர் நிக்கோலாய் சச்தேவ் என்பவருடன் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. மும்பையில் நெருங்கிய உறவினர் மட்டும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மோதிரம் மாற்றி நிச்சயம் செய்து கொண்டனர். வெள்ளை நிற லெஹங்கா உடையில் ரசிகர்களின் மனதை கொள்ளையடிக்கும் நடிகை ஜெனிலியாவின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. ஆனந்த் அம்பானி திருமண கொண்டாட்டத்தில் எடுக்கப்பட்ட ஜெனிலியாவின் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ்களை குவித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் ஸ்ரீ கருணாம்பிகை உடனமர் அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் கிராமிய பாடலுக்கு ஏற்றவாறு ஆண்கள் மற்றும் பெண்கள் வள்ளி கும்மியாட்டம் ஆடினர். ஹூண்டாய் நிறுவனத்தின் கிரெட்டா என்லைன் மாடலுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. இந்திய சந்தையில் வரும் 11ஆம் தேதி இந்த கார் அறிமுகம் செய்யப்படவுள்ள நிலையில் இதன் முன்பதிவு கட்டணம் 25,000 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.